இது வரைக்கும் பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போன 2 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, பிக் பாஸ் சீசன் 7ல வந்த பிரதீப் ஆண்டனி. பிரதீப் ஆண்டனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு சேஃப்டி இல்லன்னு ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நைட்டு 2 மணி 3 மணி ஆனாலும் பெட்ல எஞ்சி உட்கார்ந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. பெண்கள் கிட்ட ரொம்ப தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு, தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுறாருன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சில கண்டஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கமல்ஹாசன் ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. நம்பர் 2, பிக் பாஸ் சீசன் 2ல வந்த மஹத். பிக் பாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போன கண்டஸ்டன்ட் மஹத் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மஹத் மும்தாஜை பார்த்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி சண்டை போட்டாரு. டேனியை பிசிக்கலாவும் வார்த்தையாவும் ரொம்பவே அட்டாக் பண்ணாரு. மஹத்க்கும் யாஷிகாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே எல்லை மீறி போச்சு. எல்லா காரணத்தினாலையும் கமல்ஹாசன் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. இதுல நிறைய விஷயங்களை விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணல. ஆனா இன்னுமே ஹாட் ஸ்டார் யூடியூப் சேனல்ல மஹத்க்கு ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி ப்ரோமோ இருக்கு. இதை தவிர்த்து பிக் பாஸ் சீசன் 7ல விஜய் வர்மாக்கும் நிக்சனுக்கும் வார்னிங் கார்டான எல்லோ கார்டு கொடுத்திருக்காங்க. சீசன் 5ல நமிதா மாரிமுத்து, சீசன் 3ல சரவணன், சீசன் 9ல திவாகர். அன்அபிஷியலா இவங்க எல்லாத்துக்குமே ரெட் கார்டு கொடுக்கிற நிலைமையில இருந்ததுனால தான் பிக் பாஸ்ல இருந்து டீசெண்டா இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.